அந்த நபர் வீட்டில் உட்காந்து அவரோட முதலாளி சொன்ன விஷயத்தை பற்றியே அதிகமாக யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த பாருங்க சார், பல லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாத்தையுமே நான் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கிட்டேன். உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியலன்னா நான் என்ன சார் பண்ணுறது? தயவு செஞ்சு அதை கற்றுங்க, அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே பழையபடி நீங்கள் டாக்குமெண்ட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த வகையில் நியாயம்? போங்க சார், போய் கம்ப்யூட்டர் கற்றுங்க சார் அப்படின்ட்டு இருக்காரு. இவர் யோசிச்சுட்டு இருக்காரு, 50 வயசு ஆயிடுச்சு, இது இருக்க போகிற ஒரு 7-8 வருஷத்துக்காக புதுசாக ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. இவர் அப்போ தான் சுயநினைவுக்கு வந்திருக்காரு. சொல்லுமா என்னம்மா அப்படின்ட்டு இருக்காரு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காப்பா அப்படின்னு பார்த்தோன்னே நல்லா இருக்கேம்மா, எம்ப்ராய்டரி எங்கம்மா போட்டேன், இன்னும் சூப்பராக இருக்கேம்மா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அப்பா இது பாட்டி போட்டது, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பாட்டி வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக தினமும் எம்ப்ராய்டரி கிளாஸ் போயிட்டு இருக்காங்க, அவங்க போட்டால் தான் இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி இருக்கா. இவர் அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு பட்டிருக்கு. 75 வயசுக்கு மேலே இருக்கிற தன்னோட அம்மா புதுசாக ஒரு கிளாஸுக்கு போயிட்டு எம்ப்ராய்டரி எப்படி போகிறது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிறதுல என்ன அப்படி கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் கம்ப்யூட்டர் என்னங்கிறத கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. புது விஷயங்களை கற்றுக்கிட்டு அப் டு டேட்டில் இருக்கிற நபர்களை மட்டும்தான் எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே நிலைச்சிருக்க முடியும். என்னைக்கு நாம நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறத நிப்பாட்ட ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலேருந்து நம்மளோட வளர்ச்சி குறையிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். அதே நேரத்தில் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நம்மக்கிட்ட அதிகமாயிருச்சு அப்படின்னா நாமளே நினச்சா கூட நம்மளோட வளர்ச்சியை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது.